Hey guys, வெட்னஸ்டே சீசன் 2 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நிறைய பேர் ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சீசன் 2க்கு எவ்வளோ ஹைப்போட வெயிட் பண்ணுறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சீசன் 1ஓட ரீகேப் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சீரிஸோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேங்கிற சின்ன பொண்ணு அவள் படிச்சிருந்த ஹைஸ்கூலில் பெரிய சம்பவம் பண்ணிவிடுவா. அது சம்பவம் என்னென்னு சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே டிஸ்மிஸ் ஆகிட்ட பிறகு இந்த நெவர் மோருங்கிற மிஸ்டீரியஸான ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறா. இப்படி இருக்கும்போது ஸ்கூலை சுற்றி நிறைய கொலைகள்லாம் நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணுறாங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் அந்த வெப் சீரிஸோட கதை. அண்ட் இந்த சீரீஸ்க்கு மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு 80 நிமிஷமும் வேறு லெவல் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. கூட டார்க் காமெடி ஹாரரும் ரொம்ப தூக்கலாகவே இருக்கும். ஒரு எபிசோடு எண்ட்லேயும் நல்ல கிளிஃபேங்கரோட தான் முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்னங்கிற க்யூரியாசிட்டி இந்த சீரிஸ் முழுக்கவே இருக்கும். அண்ட் ஜென்னா ஒர்டேகா இந்த ஆடம் கேரக்டரில் ஆக்டிங்கும் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். மூஞ்சில் ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் சர்க்காசம் மட்டுமே வச்சு சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் உல்ஃபா நடிச்ச அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்கெல்லாம் தாண்டி டெய்லருங்கிற இந்த கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்தது. அண்ட் சீரிஸோட எண்டில் வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சில சீன்லாம் லேக்காக இருக்கும், ஆனால் மியூசிக் போட்டு எலிவேட் பண்ணியிருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபி விஷுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாகவே இந்த சீரிஸ் நல்ல குவாலிட்டியான சீரிஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதையும் தாண்டி நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்னு சொல்லணும்னா, எபிசோட் 4, 5, 6 இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பல்ல கடிச்சிட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டியூரேஷனை வளர்ச்சி எடுக்கணுன்றதுக்காகவே நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஓட்டி பார்த்தா மட்டும்தான் சீரிஸ் முழுக்க உட்காந்து பார்க்க முடியும். அதெல்லாம் சீரிஸில் லவ் ட்ரையாங்கிள் மாதிரி காட்டுவாங்க. அது பெருசாக ஒர்க் ஆகவே இல்லை. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருந்தா நல்ல சீரிஸாகவே வந்திருக்கும். இது எல்லாம் தான் இந்த சீரிஸோட நெகட்டிவ். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த சீரிஸில் பிடிக்காத விஷயம் என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தமிழ் டபிள்யூவும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சீரிஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அண்டர் ரேட்டடான சீரிஸ்லாம் ரிவ்யூ பண்ணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ்.